நற்பவி மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னா, முருகர்கிட்ட நாம் எப்படி வேண்டுனா நமக்கு நினைத்தது அனைத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குழந்தை வரம் கிடைக்கிறதுக்காகவோ இல்லை பொருளாதாரம் சிறக்கிறதுக்கு, திருமண தடை நீங்க, கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஆரோக்கியம் சிறக்க, இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லலாங்க. அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கு முருகர் கண்டிப்பாக அருள் பாலிப்பார் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணி தான் ஒரு செயல் நமக்கு பண்ணுவார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் யார் ஒருத்தர் தன்னை உண்மையாக ஒரு பக்தியாக முழு மனதாக முருகா என நினைத்து ஒரு 2 சொட்டு கண்ணீர் விட்டால் போதுங்க, அவர் ஓடோடி நமக்காக வந்துடுவார். இந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படி விட்டு வேண்டுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நினச்ச காரியம் நடக்கும். அதை விட இன்னொரு மிகவும் பவர்ஃபுல்லான ஒன்று என்ன அப்படின்னா, வேல்மாறல் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா முருகர் பக்தராக இருந்தால் உங்களுக்கு வேல்மாறல் அதை பற்றி தெரியாமல் இருக்காது. வேல்மாறல் புக்கு பாராயணம் பண்ணுறதுல இருக்கிற அதிசயம் வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க. உங்கள்கிட்ட அந்த வேல்மாறல் புக்கு இல்லை அப்படின்னா பக்கத்தில் புக் ஷாப் இருந்தால் நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. அதுவும் இல்லையா, யூடியூப்பில் போடுங்க, நிறைய பேர் போட்டிருக்காங்க. நீங்கள் அதை போட்டுட்டு அதை நீங்கள் அது காதில் உள்வாங்கிக்கிட்டு கடவுளை நினைத்து மன உருகி உங்களுக்கு என்ன தேவையோ, குழந்தை இல்லையா, திருமணத்தடை நீங்கள் வேலை கிடைக்கணுமா, எதாக இருந்தாலும் நீங்கள் உருகி நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றி கடவுள் முன்னாடி உட்காந்து நீங்கள் கண்ணீர் மல்க வேண்டுங்க. நிச்சயம் அது கிடைக்குங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க விரதம் இருக்கணும், மிளகு விரதம், இது எல்லாமே ஓகே. ஆனால் நம்ம இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இது எல்லாத்துக்குமே அது சாத்தியமாகாது இல்லையா? ஒரு சிலர் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும், மாத்திரை மருந்து எடுத்துக்கிறவங்களாம் இருப்பீங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடல்நிலை ஒத்துழைக்கும், ஒரு சிலருக்கு ஒத்துழைக்காமல் இருக்கும். ஸோ உங்களோட உடல்நிலையை பொறுத்து நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். விரதம் இருந்தும் பண்ணுங்கள். இல்லை எனக்கு அந்த மாதிரி முடியாதுன்னா 2 சொட்டு கண்ணீர் விட்டு வேண்டுங்க. கண்டிப்பாக நிச்சயம் முருகர் உங்களுக்கு தேவையான அனைத்தும் வாரி வழங்குவார். அதுக்கு செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, உங்கள் சைடு நீங்கள் உண்மையான பக்தர்களாக மட்டும் இருந்தால் போதும். வேறு எதுவுமே அவர் கேட்க மாட்டாருங்க. இது நிச்சயமாக உண்மை. இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறீங்களா, இன்னையிலிருந்து 48 நாள் ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க இல்லையா, 48 நாட்களும் நீங்கள் முடிந்தால் வேல்மாறல் படித்து நீங்கள் சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னா வேல்மாறல் ஏன்னா ஒரு ஒரு இடத்துல நம்ம உட்காந்து மந்திரம் சொல்கிறதுல இருக்கிற பவர் அதிகமாக இருக்குங்க, அதில் ஒரு சக்தி பெரும் மடங்கு. ஸோ அதனால் நீங்கள் வேல்மாறல் புத்தகத்தை வைத்து நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். இல்லை எனக்கு அந்தளவு புத்தகம்லாம் எனக்கு படிக்க தெரியாது, நிறைய பேர் இப்போ வயதானவங்க பார்க்குறவங்களாம் இருப்பீங்க, என்னால் படிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் யூடியூப்லேயே இருக்குது, நீங்கள் போட்டு கண்ணை மூடி அந்த வேல்மாறலை போட்டுட்டு நீங்கள் வேண்டுங்க. நிச்சயம் உங்களுக்கு எந்தவித ஒரு தொந்தரவு, மன கஷ்டம் எதுவாக இருந்தாலும் சரிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கடவுள் செஞ்சு கொடுப்பார். முடிந்தால் பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு நீங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு இறைவனிடம் வேண்டுறது தாங்க. இதை பண்ணுங்க போதும். உடலை வருத்தி முடியாத ஒரு உடம்பு நிலை முடியாத இருக்கிறவங்க உடல்நிலை வருத்தி பக்தர்களை எந்த ஒரு கடவுளும் நம்மளை நம்ம அப்படி செய்யணும்னு சொல்கிறதில்ல. உங்களால் முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாங்க. இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லைங்க, ஜஸ்ட்டு நான் இருக்கிற இடத்துல நான் கடவுளை வேண்டணும்னா மனசை ஒருநிலைப்படுத்தி கடவுளை மனதார நினைத்து வேண்டுங்க. உங்களுக்காக முருகர் ஓடோடி வந்துடுவாருங்க. ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்க, தினமும்
வீட்டில் வந்து காலை மாலை எனி டைம் வந்து வீட்டில் வந்து விளக்கு வந்து எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை மட்டும் பண்ணுங்கள். இதை பண்ணிவிட்டு நீங்கள் எந்த நேரமும் முருகா அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இல்லை ஓம் சரவண பவா, இதை சொல்லி நீங்கள் எந்நேரமும் முருகரோட சிந்தனையிலேயே இருங்க. நிச்சயம் உங்களுக்கானது உங்களை தேடி கண்டிப்பாக வரும். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயம் முருகரோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேங்க. நாம் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவோடு நெக்ஸ்ட்டு நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சர்க்குருவே சரணம். நன்றி.